கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன். இதுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுமோன்னா 500 grams ஆஃப் சிக்கன், ரெட் சில்லிஸ், பெப்பர், பெருஞ்சீரகம், ட்ரை ஜிஞ்சர், பட்டா, லவங்கம், க்ரீன் சில்லிஸ், கார்லிக் ஒன்று, ஃபுட் கலர் ஆரஞ்சு, தென் லெமன், धनिया पाउडर, रेड चिल्ली पाउडर, सॉल्ट, जिंजर गार्लिक पेस्ट, गरम मसाला, बेसन आटा, கடலை மாவு, மைதா. இது மேரினேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுங்க. ட்ரை ஜிஞ்சர் பவுடரு, சுக்கு 1 டீஸ்பூனு, தென் இந்த லவங்கம் ஒரு 4-5 லவங்கம், ரெட் சில்லிஸ் ஒரு 4-5, கொஞ்சமாக பெப்பர், எனக்கு சோம்பு, பெருஞ்சீரகம். 1/2 kg சிக்கன்னால் நான் எடுக்கிறது வந்து ஒரு 7 ஒரு இந்த அளவுக்கு பெருசாக ஒரு 4-5 கார்லிக்கு போட்டுட்டு பவுடர் பண்ணணும். இப்போ நான் பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஆகணும். இதெல்லாம் இதில் போடணும். கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். 500 கிராம்ஸ்னால அதனால் 1 kg சிக்கன்னா 2 டீஸ்பூன் போடுங்க. ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், ஒரு 1/2 டீஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டு. பவுடர் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லிஸு பெப்பர் அதில் இருக்குது, அதனால இது ஸ்பைசி இருக்கும். அதனால இது ஸ்பைசியங்க. இது வந்து மஸ்கட்டில் இந்த சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறமா இதில் வந்து கடலை மாவு 1 டீஸ்பூன், இந்த மாதிரி ஸ்பூனில் 1 போடுறேன். தென் மைதா மாவு இது மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கலர் ஆரஞ்சு கலர், ரெட் கலர், 3 க்ரீன் சில்லிஸு, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுவேன். 1 ஸ்பூன் தயிர், பத்தலி கறி லீவ்ஸ், இதெல்லாம் ஸ்பூனு ஆயில் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மேரினேஷன் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சோம்பு, பெருஞ்சீரகம் என்ன பண்ணுறேன்னா இதில் போடுறேன். இப்படி தான் ஒரு 1 ஸ்பூன். இது ஒரு 2 hours மேரினேஷன் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 hours ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் வந்து சிக்கனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஒரு 3 hours ஆயிடுச்சு. இது ஃப்ரை பண்ணலாம் எப்படி. இப்போ வந்து நம்ம இது ஒரு 4 hours மேரினேஷன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணி இங்கே வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஆயில் போட்டேன். ஆயில் ஹீட் ஆனப்பறம் இந்த பீசஸ் அதில் போட்டுட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். இதில் சிக்கன் பீசஸ் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறேன்.
இது ரொம்ப ஸ்பைசியான சிக்கனுங்க, KFC அதனால தான் இது ஸ்பைசி. இதோட வந்து நம்ம க்ரீன் சில்லிஸு கூட போட்டு ஃப்ரை பண்ணிட்டு க்ரீன் சில்லி, கறி பத்தா இதெல்லாம் இதோட போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். ஆனால் இது வந்து இதுக்கு சாப்பிட்றதுக்கு நான் பீசஸ் போட்டாச்சு. இது வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து சிக்கன் குக் வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கு அது ஃப்ரை ஆகும். சிக்கன் குக் ஆகணுக்கு டைம் ஆகும். இது வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் வந்து இந்த கலரில் வரும்போதும் நான் எடுக்கிறேன். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த சிக்கன் வந்து நம்ம சிக்கன் கறி ப்ளஸ் ஆப்பம் கூட தான் சாப்பிடணும். இது வந்து ரொம்ப இதுக்கு காம்பினேஷன் இதுதான். திஸ் இஸ் த காம்பினேஷன் ஃபார் திஸ். இந்த ஃப்ரைக்கு வந்து இந்த ஆப்பமும் சிக்கன் கறி தான். TFC அண்ணா ட்ரிவாண்ட்ரம் ஃப்ரைட் சிக்கன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி ஸ்பைசி. இது ஒமானில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ்ஷு. நீங்கள் கம்பல்சரி இருக்கும் அந்த க்ரீன் சில்லி ப்ளஸ் கறி பத்தா அந்த மசாலா ஸ்பைசஸ் இது ஆப்பம் அந்த இது கூட வச்சு சாப்பிடும்போது. ஆனால் லைம் இன்கேஸ் உங்களுக்கு வேணுமானா போட்டுக்கோங்க, வேண்டாமன்னா விடுங்க. யாருக்கு வேணுமானா அவங்க போட்டு சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் இதுவரைக்கும் எனக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. And please subscribe my channel, give comments. Unga comments enakku compulsory ah venum. I need your comments, so try to share this video to each and everyone. Enakku compulsory ah venum.